மொத்தமாக ஒரே கோழியிலங்க 20 குஞ்சு விட்டு வளர்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் அது. இந்த 20 குஞ்சு ஒரே கோழியை பொறிச்சானா கிடையாது. 2 கோழியோட குஞ்சுக. இந்த 2 கோழியுமே நாட்டுக்கோழிக்கு தான். நாட்டுக்கோழியை நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன வளர்க்குறோம், கிளிமு கோழி வளர்க்குறோம். இது கிளிமு கோழி குஞ்சு கிடையாது. இது வந்து நாட்டுக்கோழியை கிளிமு கிராஸ் பண்ணி வந்த குஞ்சுக. இந்த குஞ்சுகள் வந்து கோழி குஞ்சுகள் வந்து 2 கோழியில் ஒவ்வொரு கோழி 10 20 குஞ்சுக்கு பொறிச்சிருக்கு. அதை 20 ஒரே கோழியில் விட்டு வளர்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கிளிமு கோழி முட்டைகளை அடை வைக்கிறதுக்கு வந்து நாட்டுக்கோழிகள் தேவைப்படும். அதனால் ஒரு கோழியோட 2 கோழியோட குஞ்சுகளும் ஒரே கோழியில் சேர்த்துட்டோம்னா ஒரு கோழி வந்து மறுபடியும் நம்ம அடைப்படுக்க வைக்க முடியும். ஆக்சுவலாக இதில் 20 குஞ்சு இருக்குது. இன்னும் 2 குஞ்சு பொறிக்கிற மாதிரி இருக்குது. அந்த 2 குஞ்சு சேர்த்துட்டோம்னா 22 குஞ்சுங்க ஒரே கோழியை விட்டு வளர்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேஷன் நான் கொடுப்பேன். எப்படி வளர்க்குறேன் அதற்கான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ டே 1க்கு பாருங்கள் என்ன பண்ணுறேன், வெறும் அரிசி ப்ளஸ் வந்து ப்ரீ ஸ்டார்டர் 2ம் கலந்து வைக்கிறேன். வேறு எதுவுமே போடல. அரிசி ப்ரீ ஸ்டார்டர் போடுறேன். அதே மாதிரி சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியில் தண்ணி வைக்கணும். அவ்வளோதான். கோழியோட விட்டு ஒரு கூடையில் மூடிடுறேன். இவ்வளோ தான் நான் பண்ணுறேன். பெருசாக வேலைகள் பண்ணல. டே 1க்கு நிறைய பேர் கம்பு வைக்கலாமான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்பு தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல கம்பை. ஏன்னா கம்பு சாப்பிட்டா பனி காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் அந்த குஞ்சுகள் வந்து குளிர தாங்காமல் அதாவது குறுகி போய் நிற்குது. ஸோ அதனால தான் நான் அரிசிக்கு மாற்றிருக்கேன். அரிசியிலே டே 1லேருந்து நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அந்த குஞ்சுகள் வந்து கோழி குஞ்சுகள் நல்ல செரிமான சக்தியோடு பழகிக்கும். அது வந்து மழை காலத்தில் வெயில் காலத்தில் செரிமான கம்ப்ளைண்ட் வராது. ஸோ அதை நான் அரிசியில் எந்த மாதிரி அரிசியை யூஸ் பண்ணுங்கிறது நம்மளுடைய நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். அப்படின்னா தெளிவான அரிசியாக இருக்கணும், பச்சை அரிசி இருக்கக்கூடாதுங்க. அவ்வளோதான் மேட்ரு. புழுங்க அரிசி கொடுக்கலாம். குருணை நான் கொடுக்கறதில்ல, முழு அரிசி தான் கொடுத்து பழக்கிறேன். ஏன்னா ப்ரீ ஸ்டார்டர் போகிறனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கும். பெரிய அரிசி இருந்துச்சுன்னா முழுங்க முடியலைன்னா சின்னதாக இருக்கக்கூடிய ப்ரீ ஸ்டார்டர் பவுட்ரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபீடை சாப்பிட்டுக்கும். தண்ணி வந்து சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியில் வச்சா போதும். ஏன்னா பெரிய சைஸ் பாத்திரத்தில் தண்ணி வைக்கக்கூடாது. சின்ன குஞ்சுகள்னால தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துடும். ஸோ கவனமாகிங்க. 2 கோழியோட சிக்ஸை ஒரே கோழியில் சேர்த்து விட்டுருக்கேன். டே 1 இன்றைக்கி. இதை நல்லா கவனித்து பாருங்கள். இது வீடியோட அப்டேட் இனிமேல் வரும். நன்றி, வணக்கம்.